ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் பிரெக்னன்சி தமிழ் சேனல். நீங்கள் சேனலுக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. ஒவ்வொரு வீடியோவுமே ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி. என்கிட்ட ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, டாக்டர் எனக்கு பீரியட் டேட் தள்ளி போய் 2 டேஸ்க்கு அப்புறமா ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆகுது, இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா இல்லை பீரியட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னொரு வியூவர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டாக்டர் எனக்கு மாதமே பீரியட்ஸ் தள்ளி ஆகுது, சில சமயம் 5 நாள் தள்ளி ஆகுது, சில சமயம் 8 நாள் தள்ளி ஆகுது, இந்த மாதிரி தள்ளி ஆகி ப்ரௌன் கலரில் பீரியட்ஸ் வருது ஸ்டார்டிங்கில், இது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அதுக்கப்புறமா நான் பீரியட்ஸ் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பற்றின சந்தேகங்களை நீங்கள் கேட்டிருந்தது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்கனாலும் அது மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான 2 விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் இம்ப்ளான்டேஷன்னா என்னென்னா, ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா இருந்ததுக்கப்புறமா ஆணோட விந்தணுவும் பெண்ணோட கருமுட்டையும் ஒன்றா இணைஞ்சு அது ஒரு கருவாக உருவாகி டியூப்பில் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா கர்ப்பப்பையோட மையப்பகுதியில் போய் உட்காரும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராசஸ். இதை தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்ப்ளான்டேஷனுங்கிறது எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும். அந்த ப்ரெக்னென்ட் ஆகிற எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது விஷயம் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்போ பார்த்திங்கன்னா கருப்பதித்தல் நடக்கிறப்போ ஒரு சில பெண்களுக்கு இரத்த கசிவோ இல்லை ஸ்பாட்டிங் இல்லை லைட்டான ப்ளீடிங் ஏற்படும். இது தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்ப்ளான்டேஷன் சொன்ன இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் அது கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய எல்லா பெண்களுக்குமே நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் நடந்தால் தான் அதுக்கப்புறம் அது ஹெல்த்தியான ப்ரெக்னென்சியாக உருவாகும். ஆனால் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பெண்களுக்கு இருக்கும், ஒரு சில பெண்களுக்கு இருக்காது. இது நீங்கள் கண்டிப்பாக பேசிக்காக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ எப்படி சில பெண்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகுறப்போ அவங்களுக்கு ஒரு சில ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் ஏற்படும் இல்லையா, வாந்தி இல்லை மயக்கம், டயர்ட்னஸ், இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த சிம்டம் தான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். ப்ரெக்னென்ட் ஆகிற எல்லா பெண்களுக்குமே இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே உங்களோட சிஸ்டர்ஸோ ஃப்ரெண்ட்ஸ்டோ கேளுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வெறும் வாமிட்டிங் இருந்திருக்கும், ஒரு சில பேருக்கு வயிறு வலி இருந்திருக்கும். அந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த சிம்டம். அது எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்களோட டவுட்டுக்கு வரலாம். இப்போ உங்களோட பீரியட்ஸ் டேட் நியர்பையாக வந்துருச்சு. அதாவது இப்போ லாஸ்ட் மந்த் நீங்கள் 10th பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க. இந்த மாதம் 10ஆம் தேதி நீங்கள் ப்ரெக்னென்சி எதிர்பார்த்து இருக்கீங்க. அப்போனா உங்கள் பீரியட்ஸ் மிஸ் ஆகும் அப்படிங்கிற நீங்கள் ஒரு தாட்டில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 2 டேஸ் பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு தள்ளி போனதுக்கப்புறமா ப்ரௌன் கலரில் டிஸ்சார்ஜ் ஆகுறது. அப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய கன்ஃபியூஷன் என்னென்னா, இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா இல்லை பீரியட்ஸ் வந்துருச்சா அப்படிங்கிற டவுட்டு. அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரௌன் கலரில் டிஸ்சார்ஜ் வந்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, வெயிட் பண்ணணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். காலையில் இப்போ உங்களுக்கு ஒரு லைட்டாக ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு 1 hour கழித்து எந்த அளவுக்கு அந்த பேண்டீஸ்லேயே திருப்பி ப்ரௌன் கலரில் படுதான்னு பாடுங்க. திருப்பி லைட்டாக உங்களுக்கு படுதுன்னா அப்போ நீங்கள் உடனே ஒரு பேட் வச்சுக்கோங்க. அந்த பேடில் மத்தியானம் போல் உங்களுக்கு எவ்வளோ ப்ரௌன் டிஸ்சார்ஜ் அகைன் படுது, எவ்வளோ அளவு உங்களுக்கு ப்ளீடிங் வருது அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி அடுத்த நாளும் பார்க்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். இது ரொம்பவே அவசியம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட் டே உங்களுக்கு காலையில் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ப்ளீடிங் ஏற்பட்டுருச்சு. மத்தியான வேலையில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை விட அதிகமாக இருக்குது. இது நைட்டும் அதை விட உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி போக போக அந்த ப்ரௌன் கலரில் ப்ளீடிங் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு அடுத்த நாள் 2வது நாள் அது ரெட் கலரில் மாறுது அப்படின்னா இது கம்ப்ளீட்லி பீரியட்ஸ் தான். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் காலையில் எவ்வளோ ஆனதோ அதை விட மத்தியானம் இன்னும் லைட்டாக படுது, அதுக்கப்புறமா நைட்டு சுத்தமாக படலை, இந்த மாதிரி இருந்தால் அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். அதுக்கு செகண்ட் டேயும் உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் வரல, 3rd டேயும் அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வரலன்னா இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் ப்ரெக்னன்சி கார்டு டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னொரு சினாரியோ என்னென்னா, இப்போ உங்களுக்கு காலையில் மட்டும் ஸ்பாட்டிங் மாதிரி ஏற்பட்டுருக்கு, நீங்கள் பேட் வச்சு பார்த்துட்டீங்க, உங்களுக்கு மத்தியானம் இல்லை நைட்டும் இல்லை, அப்புறம் அடுத்த நாளும் திருப்பி காலையில்
அதே மாதிரி ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் தான் வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஒரு ப்ளீடிங்குமே ஏற்படலை. இந்த மாதிரி அடுத்த நாளுமே 3rd டேயுமே உங்களுக்கு லைட்டாக ஒரு ட்ராப் மாதிரி தான் வந்திருக்கு. இந்த மாதிரி 3 நாளுமே ஜஸ்ட் ஒரு ட்ராப் தான் வந்திருக்கு. பேட் வைக்கிற அளவுக்கு கூட படலைனாலுமே அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்க்கு வாய்ப்பு இருக்குது. பட் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நீங்கள் ஏற்பட்ட ப்ளீடிங்கை விட போக போக அதிகமான ப்ளீடிங் உங்களுக்கு ஏற்படுதுன்னா அது கண்டிப்பாக பீரியட்ஸ். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய பேர் ப்ரௌன் கலரில் வந்துட்டாலே அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கோ அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. காமனாகவே நிறைய பெண்களுக்கு பீரியட்ஸ் வரப்போ ஃபஸ்ட் டே வந்து ப்ரௌன் கலரில் தான் வரும். இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல். ஸோ ப்ரௌன் கலரில் வந்துருச்சு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் இருக்குது, போக போக அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதான்னு பாருங்கள். இன்கேஸ் அதிகமாகுதுன்னா அது வந்து பீரியட்ஸ், கம்மி ஆகுது அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ளீடிங் வரவே இல்லை அப்படின்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்போ 5 டேஸ்க்கு அப்புறமா ப்ரெக்னென்சி கார்டு போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 2வது விஷயம், ஒருத்தவங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்குது, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு பீரியட்ஸ் வராது, அதாவது அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு அபார்ஷன் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் ஆகுது, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்குது, அதாவது நான் சொன்ன அளவு கம்மியாக தான் உங்களுக்கு ஆகுதுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி 5 டேஸ்க்கு அப்புறமா ப்ரெக்னென்சி கார்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டாபிக் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.